ஏய், இப்ப இது ரொம்ப முக்கியமாடா. வெயிலுக்கு முன்னால் ஊருக்கு போகணும், வாத்தியங்களை எடுத்து வண்டியில வைங்கிறான்னா இவ்வளவு தூக்கி உட்கார வச்சிருக்கீங்களே. என்ன மரியாதை எல்லாம் பேசுறீங்க? என்ன இருந்தாலும் நான் நாயனா, நான் மெயின், இன்னைக்கு சைடு பக்கவாத்தியா கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஆமா, பெரிய காரை குறிச்சு அருணாசலா நாயனை தூக்கி வாயில வச்சா கீழே வைக்கவே மாட்டாரு. போடா பேரிக்க மாட்டியா. இங்க பாரு, இவளுக்கு நாட்டிய பேரொழின்னு நினைப்பு. அப்படி காலை தூக்கி ஆட ஆரம்பிச்சுட்டா இன்னைக்கெல்லாம் ஆடிக்கிட்டே இருப்பா. தூக்கி எடுத்து வைங்க. கசகசான்னு எடுத்து வைங்கப்பா. அண்ணே, நீங்க எல்லாம் சரி பண்ணிட்டுருங்க, இந்த வந்துடுறேன். என்னப்பா புறப்படும் போது? இல்லண்ணே, நீங்க கிளம்பி வந்துட்டே இருங்க, நான் வழியில இருக்கிறேன். ஓ, ஓஹோ. ஆயிரம் வாசிக்க கை இருக்காது. என்னண்ணே, வண்டிக்கு முன்னால ஒரு டேர் தனியா போகுது. ஆமையா, எவனும் சின்ன பையன் உருட்டு விளையாட்டு இருக்கான் போல இருக்கு. அண்ணே, தனித்தவளு தனித்தவளு சொல்லுவீங்களே, அங்க பாருங்க. அட பாவி, தவுல உட்காந்து புடிடான்னா விட்டுட்டு வேடிக்கையா பாக்குற. டேய், இப்ப நீ உடனே போய் அதை புடிச்சிட்டு வரல, நான் குடுக்குற குடுப்புல நீ ஊர் ஊரா ஓடிக்கிட்டு இருப்ப. அடிக்காதீங்கண்ணா. என்ன கொடிக்காதீங்கண்ணா? கோரையடி குமுற மாதிரி நான் குமுறிக்கிட்டு இருக்கிறேன், நீ கோரி கட்டதனமா தூங்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? என் வாசிப்பு கேட்டு திருவிழாவில எத்தனை பேர் மயங்கி இருக்கா, தலை சுத்தி நின்று இருக்கா, வாந்தி எடுத்திருக்கான், பேதியாயிருக்கு. இந்த வாசிப்புக்கே இப்படி தூங்குறேன்னா தவிர இல்லைன்னா என்ன செஞ்சிருப்பேன்? அது இல்லைங்கண்ணே, எனக்கு எது பிடிக்கலையோ நான் தூக்கிடுவேன். எது பிடிக்கலையோன்னா அப்ப இந்த தவுல் வாசிக்கிறது ஒரு பிடிக்கலங்கிறியா? அண்ணே, சும்மா பேசாதீங்க, நீங்க வாசிங்க, நான் தூங்கணும். நான் வாசிச்சு நீ தூங்கவா? நான் இந்த தாலாட்டால அந்த தவுல்ல வாசிக்கிறேன், இந்த நக்கல் தர வேண்டாங்கிறத. அண்ணே, அடிக்காதீங்கண்ணே. டேய், செத்து போறதுக்கு அப்புறம் அடி வாங்குற மாடு எது தெரியுமா? எது? தப்புலையும் தவுல்லையும் கட்டுறமே அந்த மாடுதான். உசுரோடு இருக்கும் போதும் அடி வாங்குது, செத்ததுக்கு அப்புறம் தோல் ரூபத்துல வந்து அடி வாங்குது. ஐயோ பாவம், பரிதாபப்படாத. அந்த மாதிரிதான் நீயும் திருந்தாத மாடு. உன்னை அடிக்கடிக்குத்தான் நீயும் திருந்துவ. அப்ப என்ன மாடுக்கிறீங்களா? என்ன மனுஷன்னு ஒண்ணு சொல்லவா? நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா. ஒரு மாமேத வாசிக்கிறேன், ஒரு மாங்காய் மடையன் தூங்குறான். இழுக்குப்படி போகணும், போய் உட்காருங்க. வணக்கங்க. ஓகேமா? கண்டக்டர்ண்ணே, இங்க ஒரு டிக்கெட் கொடுத்துருங்க. யோ, என்னையா எல்லாரும் தலையில துண்டு போட்டிருக்கீங்க? எல்லாருக்கும் தலையில சிலந்து வெளியில போனா காக்கா கொத்திரு, அதான் துணியை போட்டு மூடி இருக்கோம். நல்லா மூடிக்குங்க, இதெல்லாம் தொத்து வியாதி. ஆமா, எங்க போறீங்க? எங்களுக்கே தெரியாது. அந்த செவப்பு சட்டை போட்டுருக்க தம்பி, அது எங்க போகுது? திருக்குப்பட்டி. அதே போட்டி எங்களுக்கு போடுங்க. எத்தனை போட்டி? 6 பட்டி போடுங்க. அடே, சேந்தப்பட்டி தம்பியா? வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம்? அது ஒண்ணும் இல்ல ராம மச்சான், பக்கத்துல ஒரு ஜோலி இருந்தது, போற வழியில அப்படியே நம்ம ஊர் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். நல்ல வேலை பண்ணீங்க. கண்கட்டி தெய்வமாச்சே, நினைச்சதெல்லாம் கை கூடும். எப்படியோ கை கூடுங்கிற நம்பிக்கை தான் நான் இங்க வந்திருக்கேன். அடடா, குட்டியா தம்பியா? எப்ப வந்தீங்க? சௌக்கியமா? நல்ல சௌக்கியம். ஆமா, வீட்டுல ஐயா பொண்ணு எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாம் சௌக்கியமா இருக்கும். ஆமா, ஊர்ல இல்லையா கதவு சாத்தி இருக்கு? அது எப்படி? நாங்க இல்லாம அவங்க எப்படி வெளியூர் போக முடியும்? நாங்க அடிச்சாத்தானே அவங்க ஆட முடியும். தம்பி, காமாட்சி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கு, பெரியவர் உள்ள படுத்திருக்காரு, அதுதான் கதவு சாத்தி இருக்கு. கதவு திறந்து கிடந்தா தான் கண்ட நாய் எல்லாம் உள்ள வருது. நீங்க சும்மா இருங்க. அப்புறம் வேற என்ன விசேஷம்? இல்ல தம்பி, ஒரு 10 காசு சில்லறையா இருக்குமா? சிவகுழந்து, வெளியூர் காட்ட போய் காசு கேட்கறிய, உனக்கு வெக்கமா இல்ல? நீ சும்மாரியா? தம்பி பெரிய ஆட்டக்காரரு, அவரு கையால காசு வாங்கி பொடி போட்டா அடடா அந்த மகத்துவமே வேற இல்லையா தம்பி? ஆமா ஆமா, இந்தாங்க. இங்க பாத்தீங்களா, அம்மா கேட்டா பேராது, அங்க மட்டும் நோட்டா அள்ளி விடுறத. காதலுக்கு கண்ணு இல்லன்னு சொல்லுவாங்க, அதான் கண்ணு மண்ணு தெரியாம காசு அள்ளி விடுறான். எந்திரா சோம்பேறி, ஏன்டா பகல்லே தூங்குற? ராத்திரி பூரா வேலைண்ணே. ராத்திரி பூரா வேலையா? என்ன லாரிக்கு மூட்டை ஏத்துனியா? ஒரு ஓரமா ஒத்த வச்சுட்டு நின்னுட்டு இருந்த. ஞானத்தோட வாட்சி தெரியுமா? வாட்சியா? ஆமா, இவர் பெரிய திருவாரூர் ராஜ்யத்தின் புள்ள, உட்காந்து நிமிந்தெல்லாம் வாசிட்டாரு.
ஏய் வீட்டை பாத்துக்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன். அண்ணே நீங்க கடைக்கு போமா? நாங்க கடைக்கு போனா கடைக்காரன் தரமாட்டான். தருவாண்ணே. இருந்தாலும் நீங்க பெரியவங்க, உங்க உப்பு தின்னு வளர்ந்தவன். நான் இருக்கும்போது நீங்க போலாமா? காசை கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன். நீயா? போதும்பா. ஒரு தடவை வாழைப்பழம் வாங்கிட்டு சொல்லிட்டு நான் பட்ட அவஸ்தை, அதுக்கு இன்னும் எனக்கு விடையே தெரியல. இனிமே காசு கொடுத்து உங்ககிட்ட எதையுமே வாங்கிட்டு சொல்ல மாட்டேன். தடவை தப்பு பண்ணிட்டேன். நான் சின்னவன் தானே, நீங்க திருத்தலாம். சொன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன். நான் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதா? சரி, என்ன வேணும்? ஒரு வெத்தலை பாக்கு வேண்டாம். கந்தசாமி என்ன பொறு கொடுங்க. அண்ணே ஒரு பா கொடுங்கண்ணே. எடுங்க. சுண்ணாம்பு இந்த இருக்கு, எடுத்துக்க. என்னண்ணே வெளியே உட்காந்துருக்கீங்க? சாப்பிட்டேன். இந்த வெத்தலை பாக்கு வாங்கிட்டு சொல்லி நாதஸ் அனுப்பியிருக்கேன். நாதஸா? அவனை அனுப்பிச்சுங்க. அவன் ஒரு மாதிரியானே. அவன் இப்பெல்லாம் அப்படி இல்லப்பா. அவன் திருந்திட்டேன்னு அவனே சொன்னான். அவனே சொன்னானா? இதாங்கண்ணே. என்னடா அது? ஒரு வெத்தலை ஒரு பாக்கு. நீங்க தானே ஒரு வெத்தலை ஒரு பாக்கு சொன்னீங்க. ஆமா, நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். அது என்ன டப்பாவுல? சுண்ணாம்பு. இந்த ஒரு வெத்தலையும் ஒரு பாக்கியும் போடுறதுக்கு இந்த டப்பாவுல சுண்ணாம்பு. சரி, விவரமான பையன். நான் சொல்ல உட்கார். விவரம். அது என்ன வாயில? ஆயிலையா? இல்லையே. நல்லா வாய் தர. வேகுதா? நல்லா வேகுது. என் காசு எல்லாம் சின்னது இந்த வாய் தானே. வெந்து சாம்பலா இருக்கு. சின்ன பையனை போய் இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டு. காசை என்கிட்ட கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். இனிமே என்கிட்ட காசு இல்லடா. என்ன விடுங்க. இன்னும் காணோம். சரசு, என்னங்க நீங்க? உங்களுக்காக எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். கோச்சுக்காத. மதுரைக்கு போயிட்டு வந்தேன். அல்வா வாங்கிட்டு வந்திருக்க பாத்தியா? இனிமே நீங்க லேட்டா வந்தா அல்வாவோட தான் வரணும். நல்ல வேலை இந்த பொட்டணும் அந்த தவுள்கார கண்ணுல படல. இல்ல என்னை மத்தளத்துக்கு வாரு பிடிச்சாப்ல பிடிச்சிருப்பா. கொஞ்சம் தள்ளி உட்காரு. சாப்பிடு. சாப்பிடுனா சும்மா சாப்பிடு. உன் பள்ளிக்கு தொண்டையில இந்த அல்வா போறது பல பலன்னு தெரியுதே. எத்தனை பேர்த்த பழகிருக்க? எவனாவது அல்வா கொடுத்துருக்கானா? நான் கொடுப்பேன். எப்படி இருக்கு? உங்கள மாதிரியே இருக்குது. இருக்கணுமே. ஏன்னா இது 100 வருஷத்து அல்வா. ஐயா அவ்வளவு பழசா? கடை பழசு. இது நேத்து போட்டது. யாரவ? ஐயோ அண்ணனா. பின்ன உனக்கு நான் தம்பியா? என்ன தனியா உட்கார்ந்து 2 பேரும்? இது அல்வானே. அது அல்வாங்கிறது எனக்கு தெரியுது. அதையே இதுக்கு வாங்கி கொடுத்த? கேட்டுச்சு வாங்கி கொடுத்தேன். நான் கேட்டா நீ வாங்கி கொடுப்பியா? அண்ணே தப்பா எடுத்துக்கிறாங்க. எங்க அம்மா சாகும்போது அல்வா கட்டிச்சு. நான் வாங்கிட்டு வரதுக்குள்ள செத்து போச்சு. அதனால நான் எந்த தாய்க்குளம் கேட்டாலும் அல்வா வாங்கி கொடுத்துருவேன். அது உங்க அம்மா மாதிரி வயசுள்ள கிழவிகளுக்கு வாங்கி கொடுக்கணும்டா. இந்த பொண்ணுக்கு நீ வாங்கி கொடுக்கறியே, உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது? ஐயா என்னங்க இது? போய் இந்த மூஞ்சியா எனக்கு ஜோடியா கிடைக்கணும்? சின்ன பொடிய எனக்கு தம்பி மாதிரிங்க. அப்படியாம்மா? அண்ணே எனக்கு சகோதரி மாதிரி தங்கச்சி. அப்படியாப்பா? அப்படியே இருந்தீங்கன்னா நம்ம பார்ட்டிக்கு நல்லது, உங்க உடம்புகளுக்கு நல்லது. ஓடி போயிரு. ஓடி போயிரு. நீயும் அல்வா சாப்பிடுறீங்களா? எனக்கே அல்வாவா? ஓடி. அந்த தவுள்காரர் ரொம்ப துள்றான். அவன் தவுள் இல்லாம நீ ஆட முடியாதா? அட நீங்க ஒண்ணு. ஒரு தகர டப்பாவை தட்டினா கூட தான் நான் ஆடுவேன். அந்த தவுள் என்னத்துக்கு? உங்க நாதஸ்வரம் தான் எனக்கு வேணும். ஒரு சின்னஞ்சிருச்சுங்க அப்படி இப்படி இருக்கும். 2 தான் ஒதுக்கிற வேண்டியதானே. வைக்க பொருளை கொடுத்த நாய் மாதிரி. அவன் சொல்றான் அடிக்கடி வித்துவான்னு. அப்படி என்னத்த வித்தானோ தத்துவான். நம்ம சத்தார் பாய் பொரோட்டா கடையில கொடுத்தா இவ்வளவு மாவு வச்சுக்கிட்டு இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா. அதனால அவன் வித்தோட ஏற்படுமா? அவன் அப்படித்தாங்க கத்துவான். சரியான மாவு பையன். மாவு பையன் இல்லங்க, மாங்காய் மடையன். 2 பேரையும் அண்ணன் தங்கச்சிக்கு நினைச்சு ஏமாத்திட்டு இருக்கிறான். ஒரு நாளைக்கு நாதஸ்வரத்தை எடுத்து நடு மண்டையில நச்சுன்னு அடிச்சு விட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன். ஐயோ அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. உங்க முகத்துல ஆசிட்ட ஊத்திடுவான். சரியான வெறிவட்ட பையன். ஆமா செஞ்சாலும் செய்வான். ஐயோ 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 அண்ணே அண்ணே அண்ணே. அடி அடே அடடி. ஏண்டி ஆசிட் ஊத்துற மூஞ்சி அடிக்குது? ஏற்கனவே 7-8 தடவை ஊத்துன மாதிரி இருக்கு. இந்த மூஞ்சில இன்னும் நான் எத்தனை தடவை ஆசிட் ஊத்துறது? ஆசிட்டுக்கு உண்டான மரியாதையை கெடுத்துட்டியேடி. ஏண்டி தகர டப்பாவுல பெயிண்ட் அடிச்சு அதை இவரு தட்டினா நீங்க அப்படியே தில்லான ஆடிடுவீங்களா? என்னடே நாதஸ்வரத்தை எடுத்து நச்சுன்னு நடுமண்டையில அடிச்சிருவியா? ஏண்டி எச்சிக்கல நாய? ஏய் என்ன பத்தி உனக்கு தெரியுமில்ல? வாயில குழாய வச்சு ஊதுற உனக்கே இப்படி இருந்தா 2 கையிலையும் தவுல் அடிக்கிற எனக்கு எப்படி இருக்கும்? ஒண்ணு என்னடா அண்ணே என்ன? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க.
ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க.